டைம் 9:42 AM. டே 111. நல்லா இருக்குல்ல டே? இந்த டே நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நேற்று வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு. ஆக்சுவலி நல்லா கஞ்சி பயிறு எல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் எந்திரிச்சிட்டு அக்காவுக்கு மெசேஜ் பண்ணேன், ஏன்னா அக்காவோட பர்த்டே. அப்புறம் அக்கா வீடியோ கால் பண்ணேன், பேசினேன். அக்கா செம்ம பிஸியாம். ஏன்னா அவள் பர்த்டேக்கு யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் ரீஷேர் பண்ணி மென்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா. சரிம்மா நீ பண்ணிகிட்டே இருமா அப்படின்னு நான் வந்து விஷ் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டேன். கேட்டேன் சர்ப்ரைஸ் சாரி கிஃப்ட் எதாவது வேணுமான்னு கேட்டேன். வேணான்ட்டா. ஆக்சுவலி அவள் இதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்துருந்தா தான் நான் அவளை தான் சர்ப்ரைஸ் பண்ண போயிருப்பேன். அவள் ஃபோன் எடுக்கலை. சரி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசினேன், நல்லா இருந்துச்சு. நிறைய சிரித்தோம். ஃபாதரை பற்றி பேசி தான் சிரித்தோம். ஏன்னா ஃபாதர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான் சொல்லியிருக்கேன் ஃபாதரோட பிஸ்னஸ் எல்லாம் பற்றி. ஸோ அதெல்லாம் சொல்லி நாங்கள் கலாய்ச்சி சிரித்தோம், நானும் அம்மாவும். எங்கள் அம்மா என்னை வந்து எந்த முதல்ல எப்போ வந்தோம் அப்படின்னா கேட்கும்போது அப்படியே ஆன் இருந்துச்சு. എനിക്ക് മാമതരുന്ന മകനാണ്, എൻ്റെ വൈരമാണ്, എൻ്റെ സ്വർണ്ണമാണ് அப்படிலாம் சொல்லும்போது கேட்கும்போது ஓன்னு இருக்கு. அப்புறம் நேற்று வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், ரோபியை சர்ப்ரைஸ் பண்ண ஸ்டேட்டஸு. அதெல்லாம் பார்த்துட்டு அஞ்சுன்னு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு, +2 ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவளோட பையன் வந்து ஃபாசிச்சிச்சு என்னையும் காணாவா சர்ப்ரைஸில் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான். இப்போ இவ சொல்கிறா அது சேச்சி இல்லைடா ஆண்டின்னு சொன்னதுக்கு இல்லை அது சேச்சி தான்னு சொல்லியிருக்கான். நல்லா இருக்குல்ல? ஐயோ. அப்புறம் என்ன, அப்புறம் நான் கொரியன் சீரியல் ஒன்று பார்த்தேன், சோல்ட் அவுட் ஆன் யூ. ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்த்தேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், மறுபடியும் படுத்தேன். அப்போது சாப்பிட்டு கால் பண்ணான், என்ன பிளானு என்னாச்சுன்னு. நான் சரி நம்ம பறக்கும் ரயிலில் போகலாம், போயிட்டு பிளான் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னென்னா யோசிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பிளாக் கலரு போட்டுட்டு வான்னு சொல்லி பிளாக் ஷர்ட் போட சொன்னேன். நானும் பிளாக் போடலான்னு ஷர்ட்டெல்லாம் அயர்ன் பண்ணேன். ஆனால் எனக்கு என்ன பிளாக் ஷர்ட் போடணும் மனசு வரல. அதனால் பிளாக் அண்ட் ஒயிட்டு ஸ்கர்ட்டு டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டேன். லைக் பாடிகான் மாதிரி இருக்கும் அது. ஆக்சுவலி ரெடியாக கொஞ்சம் லேட் ஆச்சு, வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக இதாகிடுச்சு. ஆக்சுவலி போகும்போது பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்டுச்சு. அப்போ நான் நினச்சேன் சிஜில் அங்கே இருப்பான். அதனால் நான் எனக்கு அந்த லட்டு கொடுத்தாங்கல்ல ராமேஸ்வரத்தில், அதில் 3 லட்டு எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட போய் கொடுத்தேன். ஆனால் சிஜில் அங்கே இல்லை, வேறு 2 பசங்க தான் இருந்தாங்க. அந்த பையனுக்கு கொடுக்குற, அந்த பையன் கேட்குறான் எது கொடுக்குறீங்க, ரொம்ப சீரியஸாக ஏன் கொடுக்குறீங்க, எது கொடுக்குறீங்க, எல்லாமே அவனுக்கு தெரியணும். நான் சொன்னேன் சிஜிலுக்கு தான் கொடுக்குறேன், நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, நான் ட்ரிப்பு போயிட்டு வந்தேன், சாப்பிடுங்க நல்லா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் நான் வந்து கீழே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். சிஜில் பைக்கில் வரான், என்னை பார்த்ததும் ஹாய் சொன்னான். நானும் எப்படி அவன் என்னை பார்த்தும் கண்டுபிடிச்சான்னு நான் யோசித்தேன். ஏன்னா ஃபுல் கவர்டு, ஜாக்கெட்டு, ஃபேஸு, மாஸ்க்கு, கண்ணாடி எல்லாம் போட்டு ஃபுல் கவர்டு. நான் எப்படி என்னை கண்டுபிடிச்சான்னு நான் யோசித்தேன். அப்புறம் பார்த்தா வண்டியில் என்னோடய வண்டி அவனை கண்டுபிடிச்சிச்சு. அப்போ ஓகே சொல்லிட்டு சிஜில்கிட்ட சொன்னேன், லட்டு கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு சாப்பிடு, உனக்கு தான் ஸ்பெஷல் ராமேஸ்வரத்துலேருந்து. எப்படி ராமேஸ்வரம் போகிறீங்க, எப்போ போகிறீங்க நான் கேட்டான். ஃபஸ்ட்டு தூத்துக்குடி தான் போனேன், அங்கேருந்து ராமேஸ்வரம் போகிறேன். தூத்துக்குடி போயிட்டீங்களா அப்படின்ட்டான். ஆமாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு
அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போனேன். திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் போனேன். ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். சரு ஃபஸ்ட்டு போயிட்டான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவனை 3:30க்கு வர சொல்லிவிட்டு நான் போகிறதுக்கே ஒரு 4:10, 4:15, 4:20 அந்த மாதிரி ஆயிடுச்சு ரீச் ஆகிறதுக்கே. நல்ல டிராஃபிக்கு இடையில எப்படியோ ஆனால் போய் ரீச் ஆகிட்டேன். வண்டி பார்க்கிங் பண்ணிவிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு பார்க் பண்ணேன். அவன் வந்து ஏதோ பக்கத்தில் பார்க்கில் போய் உட்காந்துட்டு இருந்தானா. அப்புறம் அவன் வந்து நானும் அவனும் பறக்கும் ரயில் டிக்கெட் எடுக்க போனோம். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே பார்க்கிங் பண்ணுற தாத்தா வந்து என்னை ரொம்ப கைண்டாக ட்ரீட் பண்ணார். ஆனால் அவனை அன்கைண்டாக ட்ரீட் பண்ணார், க்ரூவலாக. அவன் வந்து பார்க்கிங் பைக்கை வைக்க போனப்போ அங்கெல்லாம் வைக்காத, வேறு எங்கேயாவது அந்த மாதிரி சொன்னார். ஆனால் என்கிட்ட சரிம்மா ஓகேம்மா அப்படின்னாரு. நான் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாரு, ஈக்குவலாக தானே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, அப்புறம் பறக்கும் ரயில் அங்கே டிக்கெட் எடுக்க போனோம். சூப்பராக இருந்தான் பையன். தூரமாக இருந்து பார்க்கும்போது டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குற ஆள். பக்கத்தில் பார்த்தா ஓகே, சின்ன பையன் கன்ஃபார்மாக இல்லை. எனிவே வேலை கிடச்சிருக்கும். நார்த் இந்தியன் பையன், அது தெரிஞ்சிச்சு. அப்புறம் எஸ்கலேட்டரில் ஏறிட்டு பறக்கும் ரயில். ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. நான் கேட்டை கண்ணாடியை போட்டுட்டு தான் போனேன். அப்புறம் நிறைய வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோ இல்லை சார், நிறைய வீடியோ தான் எடுத்தோம். சார்கிட்ட சொன்னேன், ரொம்ப ஆசை எனக்கு இந்த ட்ரெயினில் போகணுன்னு. லைக் இந்த இயர் இவன் கூட லாஸ்ட் இயரோ அதுக்கு முந்தின இயரோ நான் வந்து வேறு இன்னொரு சாரான்னு கூட போனேன் அப்படின்னு. ஆனால் ட்ரெயின் ஏறிட்டு எனக்கு பேபி ஜான ஞாபகம் வந்துச்சு. அவங்க ட்ரிப்ளிகேனில் இருக்காங்க. அன்னைக்கே சொன்னாங்க, அந்த வழியாக வரும்போது வா, எனக்கு கால் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு. ட்ரிப்ளிகேனு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அவங்கள கால் பண்ணுறேன். அவங்க சரி ட்ரிப்ளிகேனில் இறங்குங்க, பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ட்ரிப்ளிகேனு ஆக்சுவலி தமிழில் வேறு ஏதோ வார்த்தையாக இருந்துச்சு. நான் வந்து அது இல்லை ட்ரிப்ளிகேன்னு நினச்சிட்டு இருந்தேன். லைட் ஹவுஸுக்கு அப்புறம் ட்ரிப்ளிகேன் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழில் வேறு ஏதோ வார்த்தை. சரவணா சொன்னால் அதான் ட்ரிப்ளிகேன். நான் தான் கேட்கல. அவர் 2 பேர்ட்ட கேட்டு நாங்கள் அங்கே இறங்கிட்டோம். இறங்கிட்டு அப்புறம் ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வரோம். நான் சொன்னேன், புர்கா போட்டிருக்கா, அதுதான் யாஸ்மி அப்படின்னு. அப்புறம் இறங்கிட்டு கையில் லேப்டாப்பு, அமேசானில் கன்ஃபார்மாக இருக்கும். பக்கத்தில் போய் நின்று பயந்துட்டேன் பாவம். ஐயோ, அது ட்ராமா. ஆக்சுவலி நேற்று அவங்க ஒர்க்கிங் வேறு, 4 to 1 ஷிஃப்ட்டு. இருந்தாலும் அவங்க கேஸ் இருந்தும் அவங்க லேப்டாப் எடுத்து எங்களை பார்க்க வந்தாங்க. லேப்டாப்பில் டோட் பேக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்மளாம் நான் லேப்டாப் பேக்கில் ரொம்ப இதாக எடுத்துகிட்டு போகலாம். அவங்க டோட் பேக்கில். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இப்போ டோட் பேக்னு கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், அப்படி இல்லை, பை அந்த துணி பையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஐயோ. அப்புறம் நாங்கள், அவனுக்கும் நல்ல தாகமாக இருந்துச்சு, எனக்கும் நல்ல தாகமாக இருந்துச்சு. நான் வேறு மத்தியானம் சாப்பிடல. சரி ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு சொன்னேன். அவங்க வந்து பக்கத்தில் ஜூஸ் கடையெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஒரு கடை கூடவா இல்லை ட்ரிப்ளிகேனில் அப்படின்னா இல்லைன்னாங்க. சரி நம்ம நடந்துட்டு போகிற வழியில் எதாவது பார்த்துக்கலான்னு நாங்கள் அப்படியே ஸ்டேஷன் இறங்கி நடந்து வெளியே வரோம். அங்கே குட்டி கடை போட்டிருந்தாங்க, இந்த ஜுவல்லரி மாதிரி, ஹேர் கிளிப்பு, கம்மல், அந்த மாதிரி. நான் அந்த ஹேர் கிளிப் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேய்க்கு பிடிச்ச மரம் இருக்குல்ல, அதில் வர பூ, அதோட பேர் மறந்துட்டேன். அது இப்போது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு அந்த பூ அந்த ஹேர் கிளிப் ரொம்ப பிடிக்கும், வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை வாங்கினேன். பேபி ஜான் தான் பே பண்ணாங்க. என்னோடய இடத்துக்கு வந்திருக்க நான் தான் பே பண்ணுவேன்னு சொல்லி அவங்க பே பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எத்தனையோ தடவை கேபில் அந்த வழியாக போயிருக்காங்க, அங்கே இறங்கி நின்று அந்த கடை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ தான் என் கூட தான் அது வந்து ஆசை நிறைவேற முடிஞ்சது, வந்து பார்த்து வாங்கிட்டு போகிற ஆசை அப்படின்னாங்க.
கேட்டேன் உங்களுக்கு எதாவது வேணுமான்னு, யாருக்கும் எதுவும் வேணான்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் பீச்சு, அப்படியே மரீனா பீச்சு, ரோடு க்ராஸ் பண்ணால் மரீனா பீச்சு நல்லா இருந்துச்சு. போனதும் லெமன் சோடா சால்ட் நான், அவங்க லெமன் சுகர் சோடா, சரு வந்து சுகர் கேன் எல்லாம் வாங்கினோம். கேஷ் தான் கேட்டாங்க, இல்லை கேஷ் கேட்கல. அப்போ அதுக்கும் அவங்க பே பண்ணாங்க. ஒருத்தங்க வந்தாங்க மல்லிகைப்பூ விற்கிறவங்க, என்கிட்ட மல்லிகைப்பூ வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு. அவங்க மேனிப்புலேட் பண்ணலை, பட் எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. நான் வாங்கினேன், 2 முழம் வாங்கினேன். 1 முழம் எனக்கு, 1 முழம் பேபி எனக்கு. அவங்களுக்கு நான் ஃப்ளார்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரல, நாங்களே பிளான் பண்ணலை, அன்எக்ஸ்பெக்டட் மீட்டு. அதனால் அதுக்கப்புறம் பஜ்ஜி சாப்பிட்லான்னு பஜ்ஜி கடைக்கு போனோம். அங்கே அழகாக இருந்தாங்க ஒருத்தங்க. ஆனால் எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, திருநங்கையாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா ஐ ரியலி ரெஸ்பெக்ட். நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஜெண்டரை. அவங்க உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தட். நாங்கள் பஜ்ஜி வாங்கினோம். ஒரு பஜ்ஜி மண்ணில் விழுந்துச்சு காற்றுல. 2 தடவை பஜ்ஜி வாங்கினோம். நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. நிறைய பேசணும். அவங்க இடையில எல்லாம் ஒர்க் பண்ணாங்க, ஏன்னா ட்ரை கியூ இருந்துச்சு. அப்புறம் என்ன, நிறைய பேசணும், சிரித்தோம். சரு என்னை பற்றி பேசணும். லைக் நான் என்ன நிறைய தண்ணி குடிக்கிறேன், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன், என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 2 நாளாக சாப்பிடவே இல்லை. அங்கே தூத்துக்குடியிலையும் ஒழுங்காக சாப்பிடல, ஒரு வேளை தான் சாப்பிட்டேன். இங்கே ராமேஸ்வரத்துலேயும் ஒரு வேளை தான் சாப்பிட்டேன். ஐ வாஸ் ரியலி ஹங்க்ரி 2 நாளைக்கு. அண்ட் இன்றைக்கும் இல்லை நேற்றும் காலையில் ஒரு வேளை தான் சாப்பிட்டேன். என் பாடி வந்து ஃபுட்டு கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா, இந்த திருநங்கை அக்கா என்னை வந்து நான் அழகாக இருக்கேன்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு கேட்க. அது சரு அவங்க ஒன்று சொல்லி கேட்க நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு சின்ன வயசில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ யாராவது நல்லதாக சொன்னால் ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி, ஜெனுவின்லி ஹாப்பி. அது யார் வேணால் பாஸ்டிங் பண்ண தான் நினைக்கலாம், ஐ டோன்ட் கேர் அண்ட் ஐ டோன்ட் மைண்ட். ஐ எம் ஜெனுவின்லி ஹாப்பி. அப்போ இவன் வந்து கலாய்ச்சா, நான் வந்து பெண் வேஷம் கட்டிட்டு வந்திருக்கேனா. இப்போ அவங்க வந்து இல்லை அப்படின்னாங்க. கலாய்ச்சிட்டே இருப்பான். அப்புறம் நான் அவ்வளோ சொன்னேன். அங்கே ஒரு குதிரை இருந்துச்சு, அதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்குல்ல, சுற்றி அது பறக்கிற மாதிரி. நான் ஏறலான்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் வரவே மாட்டேன்ட்டாங்க. சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும், பயம், வரமாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் மண்ணில் உட்காந்து நிறைய நேரம் பேசினோம். என்னென்ன கண்டென்ட் பேசணுன்னே தெரியல, ஆனால் என்னென்னமோ பேசினோம். இட் ரியலி ஃபெல்ட் குட். சரு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தான், தண்ணி நிறைய குடித்தேன். இன்னொரு பாட்டில் கேட்டேன், அதுவும் வாங்கிட்டு வந்தான். அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் வாங்கிட்டு வந்தான், அதை சாப்பிட்டேன். இவங்க கேட்டிருக்காங்க போல், நான் கேட்டப்போ வேணான்னு சொன்னதான் நான் கேட்டேன். பட் லாஸ்ட் பீட்டு கொடுங்கன்னு அவங்க கேட்டிருந்தாங்க, நான் கவனிக்கலை. எனக்கு சரியாக கேட்கலை. அப்புறம் ரோபி ஃபோன் பண்ணான். நான் எடுத்து ஹலோன்னு பேசுகிறேன். அவள் பேசுகிறா, நான் ரெஸ்பாண்ட் பண்ணது அவளுக்கு கேட்கலை. அப்போ நான் கட் பண்ணேன், சரி சத்தத்தில் கேட்கல போலன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா. நான் வந்து சொல்கிறேன், நான் வெளியே இருக்கேன்னு, அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனேன். அதுக்கப்புறம் சந்தோஷ் ப்ரோ ஃபோன் பண்ணார். நான் அதுவும் எடுக்கிறேன்னா சத்தம் கேட்காது. அப்புறம் சரவணுக்கு ஃபோன் பண்ணார். சரவணன் ஃபோன் பேசிவிட்டு அவன் என்கிட்ட வந்து பேசினான். ரோபி வீட்டில் ரொம்ப பிரச்சனை, அவளுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது சொல்ல தான் கால் பண்ணேன் அப்படின்னா. சரி அப்படின்னு
நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணா உண்மையிலே பார்க்கல. ஐ மீன் வாட்ஸ்அப்லேயும் பண்ணான். நான் சரி நான் மெசேஜ் அனுப்பினேன்ல வெளியே இருக்கேன்னு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். நான் தான் சின்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, ஸ்கர்ட்டு மாதிரி. உட்கார கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரவண கலாய்ச்சிட்டே இருந்தான். அங்கே இன்செக்ட் போகும், ஒழுங்காக உட்காரலன்னா அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தான். இவங்க பேபி ஜான் வந்து அவங்க புர்கா விரிச்சிட்டு அதில் உட்காருங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை பரவாயில்லம்மா நான் மண்ணிலே உட்காருறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா மண்ணில் உட்கார்ந்தேன். இது சொல்ல மறந்துட்டேன். டேட்டூஸ் பற்றி பேசியிருந்தோம். அவங்க வந்து ஃபீனிக்ஸ் டேட்டூ பற்றி கேட்டாங்க, எவ்வளோ டேட்டூ போட்டிருக்கு புதுசான்னு. இப்போ ஒவ்வொரு டேட்டூ பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். டோன்ட் ஸ்டாப் சொன்னேன். அவங்க ஓ யூ டர்ட்டி மைண்டட், யூ நாட்டி அப்படின்லாம் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு அவங்க ஆக்சன்ட் பிடிக்கும். சரு வந்து கேட்டாங்க, அவங்க இப்படி இங்கிலீஷில் தான் பேசுவாங்களா? ஹிந்தி தமிழ் எல்லாமே பேசுவாங்க, உருது பேசுவாங்க. உருது தான் அவங்க மதர் டங்கு, எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு. எனக்கு பேபி ஜான் கிட்ட பிடிச்சது வந்து அவங்க ஒரு விஷயத்தில் என்ன மாதிரி இருக்காங்க. ஐ மீன் ஐ டோன்ட் ஜட்ஜ் பீப்புள், ஷீ டசன்ட் ஜட்ஜ் பீப்புள் அஸ் வெல். எல்லோரும் எப்படி இருக்காங்களோ அப்படி. இப்போது அவங்க புர்கா போட்டு போவாங்க, நான் மினி ஸ்கர்ட்டு போட்டு போவேன். ஆனால் நாங்கள் ஒன்றா தான் சுற்றுவோம். இன்னும் லைக் அதுதான் எங்களோடது. ஆனால் நான் எங்களோட மைண்டு சிங்க் ஆகும் நிறைய விஷயத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் பேசின டாபிக் லவ். அதை பற்றி நான் பேச விரும்பலை, அது பர்சனல் டாபிக். பட் ஸ்டில் நாங்கள் பேசினோம். அதுக்கப்புறம் சரவணன் சார் வந்து ஒரு பிட்டு போட்டான். அதாவது நான் யூடியூப்பில் கண்டென்ட்டாக இதெல்லாம் போடுவேன், என்னை இமிட்டேட் பண்ணான். காலையில் நான் எந்திரிச்சேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் ட்ரெயின் ஏறினேன், நான் ஃபோட்டோ எடுத்தேன், பேபி ஜான் வந்து என்னை இப்படி சொன்னாங்க, பஜ்ஜி கடை அக்கா வந்து நான் அழகாக இருக்கேன்னு சொன்னாங்க, இப்படியெல்லாம் சொல்லி என்னை கலாய்ச்சான். நான் சொன்னேன், சரி ஆமாம் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நிறைய சிரித்தோம், ஃபோட்டோ எடுத்தோம். சரி அவங்களுக்கு டைமும் ஆச்சு, லேப்டாப்பில் பேட்ரியும் இல்லை. சரின்னு சொல்லி நாங்கள் எந்திரிச்சிட்டு மறுபடியும் அவங்களுக்கு பொட்டேட்டோ இது வாங்கணும். அப்புறம் மோமோஸ் வாங்கணும். மோமோஸ் வாங்கிட்டு நான் சொன்னேன், அவங்க எனக்கு அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. சரி நான் சாப்பிட்டேன். அது நல்லா வெந்து ஆக்சுவல் ஃப்ரை மாதிரி இருந்துச்சு. எனக்கு கிடைச்சது வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. அப்போ சாரு அதுக்கும் கலாய்ச்சான். ஃப்ளவர் வேகலைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்க தானே சொன்னேன், இல்லாட்டி அவங்க கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சான். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சாப்பிட்டா நீங்களும் மோமோஸ் சாப்பிடணும் அப்படின்னு. ஈடா கண்டிப்பாக மோமோஸ் சாப்பிடுவோம், எல்லாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் சொல்லி பேபிஜான் சொன்னேன். நல்லா இருந்துச்சு அது. அப்புறம் மோமோ நல்லா இருந்துச்சு. மோமோ வெஜ் மோமோ. எனக்காக தான் இவங்கெல்லாம் வெஜ் சாப்பிட்டாங்க, கஷ்டமாக இருந்துச்சு, பட் ஓகே. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குல்ஃபி, ஃபேமஸ் குல்ஃபி இருக்கான். ஆனால் அங்கே அது 2 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து. சரி ஆட்டோவில் போகலான்னு சொன்னேன், வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் நார்மல் ஐஸ்கிரீம், அதில் நாங்கள் ஆமிஸா இல்லை சாரி சம்திங் லைக் மேங்கோ ஐஸ்கிரீம் தான், அதை வாங்கினோம். நல்லா சாப்பிட்டேன். லைக் எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. நான் வெளியே போய் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன். ரொம்ப நல்லாச்சு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வெளியே போயிட்டு. நிறைய லைட்டு போட்டு ஃபோட்டோ எடுத்தேன், ஷூவில் லைட் ஆன் பண்ணிவிட்டு. சரவணன் ரொம்ப பண்ணான், லைட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ண. ஃப்ளவர் எல்லோரும் பார்க்குறாங்க, நான் கூட வர மாட்டோம் அப்படி இப்படின்னு. அப்படி தாண்டா பண்ணுவேன், கூடவே நட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அப்புறம் மேங்கோ இது சாப்பிட்டுட்டு, மேங்கோ குல்ஃபி சாப்பிட்டுட்டு ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டோம். பேபி ஜானுக்கும் ஹக் கொடுத்து பை சொல்லிட்டு போயிட்டோம். நான் சருகிட்ட கேட்டேன், சரு பிளான்டு நம்ம 2 பேர் தான் போகலாம் பிளான் பண்ணுவோம், அவங்களும் கூட இருந்தாங்க, உனக்கு அது ஓகேவானு கேட்டதுக்கு ஹி செட்
ஐம் ரியலி ஹாப்பி, ஜெனுவின்லி நிம்மதியாக இருக்குது, நிறைய பேசணும் அப்படின்னா. அதே மாதிரி பேபி ஜானும் வந்து அவனை ரொம்ப கைண்டு, ரொம்ப ஃபன்னி, நல்ல பையன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல பையன்தான் சாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்னோம்ல, அங்கேயும் கொஞ்சம் நேரம் பேசி கலாய்ச்சி சிரித்து மாற்றி மாற்றி கலாய்க்கிறது தான். ரெண்டும் பைத்தியம் தான் நாங்கள் 2 பேரும். அப்புறம் ட்ரெயின் ஏறினோம், வீடியோ எடுத்தேன். ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க ஷாக் அடிக்கும், அங்கே நிறைய எலக்ட்ரிக் பாக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு, கால் வெளியே நான் போட்டதுக்கு. அப்புறம் இன்னொரு அக்கா வந்து என் காலில் இந்த ஷூ போட்டால் ஷாக் அடிக்காதான்னு கேட்டாங்க. சார் ஒன்றும் அதுக்கும் கலாய்ச்சாமல் என்னமோ சொல்லிட்டு இருந்தான். நைட்டு லைட்டு கரண்ட்டு போச்சுன்னா இந்த லைட்டு நான் ஆன் பண்ணிட்டு அந்த வெளிச்சத்தில் தான் நான் வந்து வீட்டில் எல்லாம் வேலை செய்வேனா, என்னென்னமோ சொல்லி கலாய்ச்சான். அவங்களும் சிரிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வி காட் டவுன் திருவன்மியூர். அப்புறம் நானும் வண்டி எடுத்து அவனும் வண்டி எடுத்து நாங்கள் வெளியே வந்தோம். அவன் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நான் ஹெல்மெட்டை போட்டுட்டு கொஞ்சம் நகரு அப்படின்னு அவனை சொன்னேன். அவன் நகர்ந்தான். அப்புறம் போய் ஹக் பண்ண அவனை. ஷாக் ஆகிட்டான். பண்ணவே நினைக்கவே இல்லை. பட் ரியலி even he deserves a hug, I deserve a hug. He deserves a hug, I deserve a hug. உண்மையிலே நிம்மதியாக இருந்துச்சு 2 பேருக்கும் 3 பேருக்கும். அப்புறம் வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்தேன். வர வழியில் இடையில நிறைய டிராஃபிக்கு. ஓகே, இந்த கார் ஓட்டுறவங்க வேணும்னே லைக் ரொம்ப லெஃப்ட்டுக்கு வந்துட்டு நிற்கிறாங்க, 2 வீலர்ஸ் போகக்கூடாதுன்னு. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி அவங்க வேணும்னு பண்ணது பிடிக்கல. வேணும்னு பண்ண நான் பார்த்தேன். அதே மாதிரி ஒரு ஆட்டோக்காரும் அந்த மாதிரி பண்ணாதும் நான் பார்த்தேன். அண்டு நிறைய பேர் ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் போங்க, நான் பொறுமையாகவே வீட்டுக்கு போகிறேன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்னை ஓவர்டேக் பண்ணி இப்போ வண்டி பிளாக் பண்ணி போகாமல் வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இதிலெல்லாம் மைண்ட் ஃபக் ஆக மாட்டேன்னு அங்கேயே நின்னேன். அப்புறம் பாட்டெல்லாம் கேட்டு ஜாலியாக வந்தேன். லைட்டு ஷூ போட்டு ஆனில் இருந்துச்சு, பாட்டு கேட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு தான் வந்தேன் வண்டியில். ஆக்சுவலி என்னையே இமிட்டேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. 2 பசங்க வண்டியில் போனாங்க. நான் 2 காலும் 2 சைடையும் தூக்கிட்டு ஐ வாஸ் ரியலி ஹேவிங் ஃபன். சாங் அப்படி இருந்துச்சு, எதெல்லாமோ சாங் ஓடிட்டு இருந்துச்சு ஸ்பாட்டிஃபைல. அண்ட் ஐ திங்க் என்னை இமிட்டேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, ஃபைன். ஆஸ் லாங் எஸ் பீப்புள் ஆர் ஹாப்பி, ஐம் ஹாப்பி டு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த வந்ததும் குளிச்சுட்டு சாப்பிட்டேன். மறுபடியும் பசிச்சது, கஞ்சி குடித்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour பேபி ஜான்ட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, பேசணும். அதுக்கப்புறம் எனக்கு லைட்டு நல்லா தலைவலிச்சு, லைட்டாக இல்லை நல்லாவே தலைவலிச்சுது. ரோபி வேறு மெசேஜ் பண்ணியிருந்தா, நான் வந்து அவளுக்கு தேவையான டைமில் இருக்க மாட்டேன்னா, எப்போவும் இருப்பேன்னு சொல்லியிருக்கேனா கூடாதான், நான் ஏமாத்துறேன்னா, என்னென்னமோ சொல்லலாம். சிச்சுவேஷன் 2 பேருக்கும் இருந்துக்கு. ஐ நோ உன் வீட்டில் பிரச்சனை ஆகிடுச்சு. அதே மாதிரி எனக்கு நீ சொன்னது எனக்கு கேட்கல. இதுவும் எனக்கு என்னோடய சிச்சுவேஷன் தான். அதுவும் நீ புரிஞ்சுக்கலன்னா இப்படி இது. ஆமாம், நீ பேசு. ஆமாம், நான் உனக்காகலாம் இருக்க மாட்டேன்ல, அதனால தானே வந்தேன் சர்ப்ரைஸாக. வீட்டில் உங்கள் வீட்டில் என்னை பிடிக்கலன்னு தெரிஞ்சும் நான் வந்தேன்ல, கூப்பிடாமல் வந்தேன்ல அப்படின்னு சொன்னதுக்கு சொல்லி காட்டாதீங்க, இதுக்கு தான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா. எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே எதுவும் மெசேஜ் பண்ணல, நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நல்லா தலைவலி, இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு ரெக்கார்ட் பண்ண முடியலை. நான் அப்படியே படுத்துட்டேன். அவ்வளோ விக்ஸ் தடவிட்டேன். அப்புறம் படுத்து தூங்கிட்டேன். அவ்வளோதான். டே டன்.